அன்பான தேவனுடைய ஜனமே, இன்ப இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தேவனோடு சஞ்சரிப்போம் நிகழ்ச்சியிலே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 17வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்லுகிறது? தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார். இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலேயே தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசியினாலே ராஜ அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ராஜ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவன் சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். தன்னுடைய அநேக சகோதரர்கள், அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே விசேஷமாய் தேவனால் அழைத்து வரப்பட்டு அபிஷேகம் பெற்றவன். ஈசாயின் குடும்பத்திலே உண்மையாகவே விசேஷமானவன், தேவ கணத்துக்கு உரிய ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க, ராஜ அபிஷேகம் எல்லாம் பெற்ற பிறகும் தன் வீட்டுக்கு போய் தன் தகப்பனுடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தான் என்று சொல்லும்போது, தாவீதுக்கு தேவன் அருளின மாபெரும் கிருபைக்கு காரணம் அவனுடைய இந்த தாழ்மைதான். இருக்கிற நிலைமையில இருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தும் போது அன்றைக்கே நாம் நம்மை தேவனுக்கு பிரியமான வகையில் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த முடியுமோ, இது தாழ்மை. ஜனங்களை ஆளுகை செய்கிற ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணின பின்பும் கூட தகப்பனுடைய ஆடுகளை போய் மேய்க்கிறான்னு சொன்னா, மேன்மை அடைய அடைய எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்தானத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே போகிறாரோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தணும். மேன்மை அடைய அடைய தாழ்த்தணும். நாம் நம்மை தாழ்த்த தாழ்த்த இன்னும் மேன்மை அடைவோம். வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இங்க நீங்க கவனித்து பார்க்கணும். இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். எப்படி? என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்கிற அந்த நிலைமையில தேவனுக்கு சமமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சமமாய் இருக்கிற ஒரு ஸ்தானம்தான். ஆனால் அவர் தன்னை இயேசு கிறிஸ்து தாழ்த்தினார். மேன்மை கிடைக்க கிடைக்க தாழ்த்தணும். மீண்டும் சொல்லுகிறேன் பாருங்க, அழைக்கப்பட்ட சீஷர்கள், விசுவாசத்துல குறைவுள்ள சீஷர்கள், ஆனா அப்படிப்பட்ட சீஷர்கள்லயே தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்கிற ஒரு சிந்தை, ஒரு எண்ணம், இதெல்லாம் அவர்களுக்குள்ள இருந்துச்சு.
ஆனால் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டவர் அல்ல, அவர் தான் அழைத்தவர். அவர் பாருங்க, யோவான் 13வது அதிகாரத்துல திடீரென்று ஒரு நாள் அடிமைகளைப் போல ஒரு துண்டை எடுத்தாரு, இடுப்புல கட்டினாரு, சீஷர்களை எல்லாம் வரிசையா உட்கார வச்சாரு, அவர்களுடைய கால்களை கழுவ ஆரம்பிச்சிட்டார். இது யாருடைய வேலை? அடிமையின் வேலை. இயேசு எப்படிப்பட்டவர்? என்ன வேலை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இதே பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல அவருடைய தாழ்மை தான் அவர் உயிர்த்தெழுந்த பின் உன்னதம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கே காரணம். தாழ்மை. அதனால யாராலையும் நம்ப முடியாத ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும். அதற்கு தேவை உயர்த்தப்பட நீங்க உங்களை தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். அந்த தாழ்மை உங்களை மேன்மைப்படுத்தும். காட் பிளஸ். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தகப்பனே, என்னோடும் எங்களோடும் பேசின உங்க அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு இருந்த அதே தாழ்மை மாத்திரமல்ல, உலகத்தின் இரட்சகராக வந்து ஜெயமெடுத்த இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி தாழ்மையாய் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் செயல்பட தன்னை அர்ப்பணித்தாரோ, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலே இருக்க கடவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ, அப்பா, நாங்களும் எங்களை மேன்மை அடைய எங்களை தாழ்த்தக்கூடிய அந்த கிருபையை நீங்க எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அனுபவமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.